राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। समर्थ ராமதாசருடைய சரித்திரத்தினுடைய கடைசி காலத்திற்கு நாம் வந்துட்டோம். தொடக்கம் இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் முடிவு அப்படின்றது ஒன்று உண்டு. எதுவும் அப்படியே இருந்துராது. இளமை அப்படியே இருக்க போறது இல்லை, இதெல்லாம் மாறும். இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம். ஆனா அந்தந்த காலத்திற்குரிய விஷயங்களை அந்தந்த காலத்துல அனுபவிச்சிடும். நிறைய பேர் இள வயசுல எல்லாம் பணம் சம்பாதிக்கிறது, செட்டில் ஆகிறது என்னமோலாம் ஓடிட்டு இருப்பார். அப்புறம் வயசான காலத்துல பல இடங்கள் போகணும்னு ஆசைப்படுவார். நடுவில் கூட நான் ஒரு ரீல் பார்த்தேன். ஃபாரின்ல 2 வயசானவர்கள் அவ ஒரு ஏஜுக்கு அப்புறமா வேர்ல்டு டூர் போறார். ஏதோ சில இடங்களுக்குலாம் அது அழகா போட்ல ஒரு நதியில போற ரொம்ப அழகான வியூ. போட்மேன் சின்சியரா ஓட்டி எல்லாம் ஃப்ரெண்டே வச்சு வந்தாங்க. திரும்பி பார்த்தா 2 பேர் அப்படியே தூங்கி சாஞ்சு கிடக்கிறா. 2 வயசானவாளும் போயிருக்கா. ஆனா உடல் ஒத்துழைக்கல, அப்படியே தூங்குறா. இது இள வயசுல உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்போது போனோம் இல்லையா. அதாவது வயசுன்றதை விட ஆரோக்கியமா இருக்கணும். கரெக்ட். அன்னைக்கே எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணிருக்கலாம், ஆரோக்கியமா இருந்துக்கலான்னு பின்னாடி புலம்புறத விட இப்ப முழிச்சுட்டா கூட ஓரளவுக்கு இருக்கிற ஆரோக்கியத்தை காப்பாத்திக்கலாம் இல்லையா. ஆரோக்கியத்தை காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். நிறைய பேர் இள வயசுல ஃபாரின்ல போய் தனியா உட்காந்து சம்பாதிச்சுருப்பா. மனைவி பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு குடும்பத்துக்காக உழைக்கிறேன் உழைக்கிறேன் உழைக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வீட்டில் வந்து தங்குவா. பெருசா ஒட்டாது, பெரிய ஒரு ருச்சி இருக்காது. ஏன்னா அந்த ஆண் இல்லாமலேயே அவனுடைய மனைவியும் மகனும் மகளும் வாழ பழகிட்டா. ஒரு வருஷத்துக்கு வருவான், ஒரு 10 நாள் இருப்பான், 20 நாள் இருப்பான், போயிடுவான். 10 நாள் அமைதியா இருப்பா, இன்னும் பிரச்சனை வச்சுக்க வந்தான், அவ்வளவுதான். ஆனா பர்மனண்டா வீட்டில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் வந்துடும். நிறைய பேர் இளமையில எல்லாம் கணவனோட மனைவியோட ஆனந்தமா சேர்ந்து வாழ்ந்து தாம்பத்தியம் எல்லாம் அனுபவிச்சு சௌக்கியமா இருக்கிறத விட்டுவிட்டு எதையோ ஓடின்னு இருப்பா. ராத்திரி ஏதோ உட்காந்து டிவி பார்க்குறேன், மொபைலை பார்க்குறேன்,
ஆஃபீஸ் வேலையை பண்ணுறேன், இப்படிலாம் பண்ணிட்டு லேட்டாக தூங்கி என்னையோ சாப்பிட்டு அப்புறம் 50 வயசுக்கு மேலே பெருசாக ஒரு ரொமான்ஸ் இருக்காது. நிறைய தம்பதிகள் நான் பார்க்குறேன், வயசாக வயசாக 2 பேருக்குள்ள சண்டை சச்சரவுகள் தான் அதிகமாயிடும். ஏன்னா இள வயசுல அந்த ஒரு அழகான ஒரு ஆனந்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த பிளிஸ்ஃபுல் மெமரிஸ், அழகான அந்த அற்புதமான அனுபவங்களை நினைச்சுட்டு வயசான காலத்தில் ஜோரா வாழ்ந்துட்டு போயிடலாம். நான் அப்படியும் பார்த்துருக்கேன் தம்பதிகள் சூப்பரா அமேசிங்கா இருக்கும். தட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ரொமான்ஸ் எல்லாமே இருக்கணும். ஆளானப்பட்ட ராமனே சொல்றான் கிஷ்கிந்தா காண்டத்தில், நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய வைபவங்கள் அது. சொல்லுவான், இந்த மழை காலத்திலே லக்ஷ்மணா எப்படி இருந்தாலும் சீதையெல்லாம் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன்டா, எப்படியும் அவளை மீட்டுடுவேன், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மழைக்காலம் என் சீதையோடு நான் இருக்க வேண்டிய அழகான ஒரு இளமை காலம். இந்த வயசு என் சீதையினுடைய இளமை, இது எதுவும் என்னால் திரும்பி கொண்டு வர முடியாதேடா அப்படின்ற ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை ராமன் சொல்றார். அதனாலே முதல் தடவைலாம் திரும்ப திரும்ப நான் வாசிச்சிருக்கேன். அதாவது ஒரு காலத்தினுடைய மரியாதையை, காலத்தினுடைய மகத்துவத்தை, அந்த பிரசன்ட்டுடைய ஒரு அழகை இவ்வளவு அழகா பகவான் சொல்லியிருப்பார் ராமன். அதுலேருந்து தான் எனக்கு வந்து நிகழ்காலத்து மேல ஒரு பெரிய மரியாதை. பி இந்த பிரச்சனை நிகழ்காலத்தில் இருக்கும். ஏன்னா நிகழ்காலம் வலிமையானது, அழகானது, அற்புதமானது, விசேஷமானது. நீங்க நிகழ்காலத்துல தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும், ரைட்? நீங்க எதிர்காலத்துல மாறும்னு நம்புறது வேற, நிகழ்காலத்தில் மாற்றுவதுன்றது வேற. ஏதான ஒரு வியாதி வந்திருக்கு உடம்புல அப்படின்னா நிகழ்காலத்தில் அதை அட்டன் பண்ணி அதை என்னன்னு பார்த்துடணும். நாளைக்கு பண்ணணும், 2 நாள் கழிச்சு பார்க்கலாம், அதுக்குள்ள வேறு என்னெல்லாம் முடியுமோ ட்ரை பண்ணலாம்னா அதுக்குள்ள அந்த வியாதியினுடைய தீவிரம் அதிகமாக போயிடும். அது டாக்டர்ஸ்லாம் சொல்லுவா, நான் குருஜி அம்மா குருஜி அப்பா அந்த மாதிரி சில சமயங்களில் இந்த உசுரை கையில் பிடிச்சி இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் போயிருக்கேன். டாக்டர் சொல்லுவா, ஒரு 10 நிமிஷம் போயிருந்தாலும் என்னால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்லுவா. இந்த மாதிரி எனக்கு ஒரு 2-3 சந்தர்ப்பங்கள்ல என் வாழ்க்கையில் தான் நடந்திருக்கு. டாக்டர் சொல்லுவா, யுவர் ஆன் டைம், few more minutes ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்வா. தட் few more minutes, that present. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சிஷ்யார்த்த எல்லாத்தையுமே சொல்றது, பிரசன்ட்ல வாழுங்கோ, பிரசன்ட்டை கொண்டாடுங்கோ. பிரசன்ட் இஸ் அ பிரசன்ட். நிகழ்காலம் என்பது ஒரு அழகான பரிசு. பிரசன்ட் இஸ் அ பிரசன்ட். இதை விட நல்ல பரிசு என்ன கிடைக்கும்? நிகழ்காலம் தான் பரிசு. இந்த நிகழ்காலத்திலே உங்களுடைய வாழ்க்கையின் போக்கு எத்தனை வேணா நீங்க எப்படி வேணா அழகாக கொண்டு போயிடலாம். நிகழ்காலத்தை தான் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும், ரைட்? எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நிகழ்காலத்துல தான், புரியுதா? அதனால அந்த நேரங்களை, அந்த நாட்களை, அந்த நிமிஷங்களை, அந்தந்த காரியங்களை அவ்வப்பொழுது அனுபவித்து விட வேண்டும். மழைக்காலத்தில் மழையையும், வெயில் காலத்தில் வெயிலையும், குளிர்காலத்தில் குளிரையும், தாகத்தில் தண்ணீரையும், பசியில் ஆகாரத்தையும், களைப்பில் தூக்கத்தையும், குளிரில் கம்பளி போர்வையையும், வெயிலில் குளிர்ந்த காற்றையும், குழந்தைகள் சிறுவயதாக இருக்கும் பொழுது அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த அழகான ஆனந்தமான நேரங்களையும், சம்பாதிக்கும் பொழுது சம்பாத்தியத்தையும், சேமிக்கும் பொழுது சேமிப்பை, அது எல்லாத்தையும் அந்தந்த டைம் யூ ஷுட் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும்.
சும்மா 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 எதிர்காலத்தை அப்படி நல்லா இருக்கும் எப்படி நல்லா இருக்கும். அதெல்லாம் நிகழ்காலத்தில் நல்லா இருக்கும், நிகழ்காலத்தில் கவனமாக இருக்கும். அப்புறம் எதிர்காலம் ஜாலியாக நடக்கும். புரியுறதா? சமர்த்த ராமதாசருடைய சரித்திரத்தில் நான் புரிஞ்சுட்டு அதுதான், அவரவர்கள் நிகழ்காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்காலத்தை சரி பண்ணியாச்சுன்னா வருங்காலம் நல்லா தானே இருக்கும் இல்லையா? இதுதான் அவருடைய லாஜிக். சிவாஜி ராஜேவுக்கு அவ்வளவு அழகா விஷயங்களை சொல்லி அவனை கொண்டு இந்து சாம்ராஜ்யத்தை எல்லாம் ஸ்தாபிதம் பண்ணார். அவனுடைய மரண காலம் வர்றது அதையும் ஏற்றார். சிவாஜி காலகதி அடைந்த பிறகு அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நிறைய நடக்கிறது. சஜ்ஜன்கர் சிவாஜியுடைய குடும்பத்தில் அவருடைய இளைய மனைவியுடைய பேராசை, கைகேயி போல பேராசை, தன் பிள்ளை பெரிய அவன் இன்னும் டீனேஜ்லாம் வரல, 10-12 வயசு கூட அதெல்லாம் பயலுக்கு. ராஜாராம் அவனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அந்த மந்திரிமார்கள் எல்லாம் தன் இஷ்டப்படி வச்சுட்டு, அதாவது தேவையே இல்லை, அவ்வளோ பைத்தியகார்த்தனம் பண்றான். ரைட், சிவாஜி ராஜ குடும்பத்தில் நடக்கலாமா நடக்குமான்னா எந்த குடும்பத்தில் வேணாலும் எது வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணாதான் பார்க்கணும். சமர்த்த ராமதாசர் எல்லா விஷயமும் கேள்விப்படுறார். பிரார்த்தனை, நாம ஜபம், தியானம், தபம். அதாவது நீங்களும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சில சந்தர்ப்பங்கள் உங்களை கை மீறி நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்பெல்லாம் அமைதியா இருந்து நாமஜபம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி மென்டலி நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும், எமோஷனலி நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும். அப்பதான் கைமீறி போயிருக்கிற விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும். கற்பனையில பண்ண முடியாது. இது இன்னைக்கே மாறணும், இப்பயே மாறணும், இவா உடனே மாறணும், அதெல்லாம் நடக்காது. சரியா? பகவான் தன்னுடைய ஜனங்களுக்காகத்தான் துவாரகையை நிர்மாணம் பண்றான். துவாரகா ஜனங்களே தான் கண்ணனை சத்ராஜித்தோடைய செமந்த கமணியை திருடியிருப்பான் அப்படின்னும் பழி சொல்றார்கள். கண்ணன் கோச்சுக்கல, வசனம் பேசல, யாரும் புரிஞ்சுக்கலன்னு கதறல, பொறுமையா இருந்து நான் பண்ணல, நான் நிரூபணம் பண்றேன்னு சொல்லி அழகா நிரூபணம் பண்றான். இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது முன்னாடிலாம் யாராவது சொல்றாங்கடா எப்படி சொல்றாளே, நம்மள போயிட்டு சொல்றாளே, புரிஞ்சுக்கலேன்னு ஒரு ஆதங்கம் வரும். இந்த விஷயம் படிச்சு கிருஷ்ணனையே பழி சொல்றதுக்கு ஆயிருக்கா ஒண்ணு. கிருஷ்ணன் நினைச்சா ஒரு க்ஷணத்துல தன்னுடைய தெய்வ பலத்தினால எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஆனா அது எதுவுமே பண்ணல சுவாமி. ஒரு சாதாரண ஒரு மனிதன், பழி சுமத்தப்பட்ட ஒரு மனிதன் போல கூட சில பேரை கூட்டண்டு செமந்தகமணியை தேடி அப்புறம் ஜாம்பவான் குகையில போய் ஜாம்பவானோட சண்டை போட்டு அந்த மணியை மீட்டு கொண்டு வந்து கொடுத்து தன் பேர்ல இருந்த கலங்கத்தை சரி பண்றான். ஸோ இது ஒரு மெத்தட். அதுக்கு அந்த பொறுமை வேணும். இப்போ வீட்டிலேயே யாராவது இருக்கா, உடம்பால இல்லாட்டி ஆட்டிடியூட்ல ஒரு சரியில்லை அப்படின்னா ஒரு கோபம் வரும், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், ஒரு வெறுப்பு வரும். ஆனால் தாண்டி நாம் யோசிச்சு காரியத்தை சாதிச்சுக்கிறோம். அந்த ஒரு
மனோபலம் வரும்போது கொஞ்சம் வரத்துக்கு நீங்கள் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். சமர்த்த ராமதாஸ் எல்லா விஷயம் கேள்விப்பட பொறுமையாக இருக்க. சிவாஜிராஜே போய் சிவாஜிராஜே போன இன்ஃபர்மேஷனை கூட இந்த சொயரா சிவாஜிராஜோட இளைய மனைவி சம்பாஜிக்கு சொல்லலை. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச அவன் அட்டகாசம் பண்ணுவான். ஆனால் உரிமைப்படி அவன் தான் அடுத்த ராஜாவாகணும். அவன் இங்கே இருந்த பாகல் போட்டு அந்த பக்கம் இங்கே இருக்கான். பத்து நாள் கழிச்சு தான் விஷயமே தெரியாது. அதுக்குள்ள இவள் தன் பிள்ளைக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறா. சில மந்திரிகள் எல்லாம் தன் பக்கம் வச்சுக்கிறா. ஆனா சிவாஜி ராஜேவிடத்துல ரொம்ப ஸ்ரத்தையோடு இருக்கிறவர்கள்லாம் அப்படியே சம்பாஜி ராஜே பக்கம் போயிடுவார். அவளுக்குலாம் அந்த ராஜ்யம் நல்லா இருக்கு. ஏன்னா சொய்ராவுடைய சுயநலத்துல ராஜ்யம் சின்ன பின்னமாயிடும்னு அவளுக்கு பயம். கஷ்டப்பட்டு உருவாக்கினது. இல்லை அவுரங்கசீப் ஒரு பக்கம் இந்த சூழ்நிலை பயன்படுத்தி அவன் எப்படியாவது மராட்டா சாம்ராஜ்யத்தை அழிச்சிடணும். அவன் ஒரு பக்கம் கங்கணம் கட்டி நிலையிறான். சொய்ரா எப்படியாவது தன்பிள்ள ராஜாவாகணுன்றதுக்காக யார்கிட்ட வேணாலும் இது வச்சுக்கலாம், ஒப்பந்தம் பண்ணிக்கலான்ற அளவுக்கு இருக்கு. அதாவது எவ்வளவு தூரம் போயிட்டான்னா எப்படியாவது சம்பாஜி ராஜேவை கொண்டாச்சுன்னா அவள் பிள்ளைக்கப்பட்டதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு நினைப்பு. சம்பாஜி ராஜாவே ஒரு ராஜேவே ஒரு காலத்தில் அவுரங்கசீப் பக்கம் போனவர் தானே. அப்புறம் திரும்பினார் வந்தார். ஆனால் இவள் திருந்தலை. சம்பாஜி ராஜே தனக்கு கூட இருக்க மந்திரிமார்கள்லாம் வச்சுட்டு திரும்பி சஜ்ஜன்களை பிடிக்கிச்சு இந்த சொய்ராவை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி அதுக்கப்புறமா அவள் அங்கேயே தற்கொலை பண்ணிட்டுருக்கா. இந்த தம்பி தெரியல ராஜாராம் அவன் சொல்லிட்டான் எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா. அதனால் தெரியும் அவனும் பிரச்சனை கிடையாது. இந்த சொய்ராவோட இருந்த ஒரு 3 மந்திரிகள் அவன் மேலே ரொம்ப கோபம் இருக்குது சம்பாஜி ராஜேவுக்கு. அவளெல்லாம் சங்கிலியால் கட்டி யானை எடுத்து மிதிச்சு அவளை துவம்சம் பண்ணி அழிச்சு விட்டாங்க. அதன் பிறகு சம்பாஜி ராஜே பட்டாபிஷேகம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியாச்சு. முக்கியமாக சமர்த்த ராமதாசர் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை. அதனால் அவன் பல்லக்கெல்லாம் கொடுத்து சமர்த்த ராமதாசர் கிட்ட ஒரு கடிதாசி அனுப்புகிறான். இந்த மாதிரி நீங்கள் கட்டாயம் வரணும், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், இந்த இந்து சாம்ராஜ்யத்தினுடைய ராஷ்டிரகுரு நீங்கள் தான், ரொம்ப மரியாதையாக எல்லாம் எழுதி அனுப்புகிறான். சமர்த்த ராமதாசருக்கு இந்த லெட்டர் கிடைக்கிறது, பல்லக்கெல்லாம் வர்றது. சமர்த்த ராமதாசர் அவர் பண்ண தியானம் நாமஜபம், அதனால் சம்பாஜி ராஜே ஜெயிச்சான். திரும்பியும் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள ராஜ்யம் எல்லாம் வந்தாச்சு. சந்தோஷம். சம்பாஜி ராஜேவுக்கு சமர்த்த ராமதாசர் ஒரு கடிதாசி எழுதி அனுப்புகிறார். தன்னுடைய சிஷ்யன் தினகர் கோசாவி நீ போய் சொல்லிட்டு வான்னு. முக்கியமாக இந்த மாதிரி எனக்கு உடம்பு தளர்ந்து போயிடுதுப்பா, உடம்பு கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கு, என்னால் நேரம் வர இயலலை அப்படின்னு சொல்லி விஷயம் எழுதி அனுப்புகிறார். இந்த விசேஷமான கடிதாசி அது. ஒன் வே த லாஸ்ட் லெட்டர் ஆஃப் சமர்த்த ராமதாச. சமர்த்த ராமதாசர் 13 ஜனவரி இந்த கடிதாசியை எழுதி அனுப்புகிறார். 1682 இந்த கடிதாசி எழுதி அனுப்புகிறார். இந்த விசேஷமான ஒரு கடிதாசி. அதில் அந்த அபங்க மாதிரி ஓவின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எழுதி அனுப்பியிருக்கார். சம்பாஜி ராஜேவுக்கு அறிவுரைகள். எப்படி நம்ம சத்ரபதி சிவாஜி ராஜேவுக்கு மனாச்சே ஸ்லோகா, அப்புறமா தாஸ் போதா, இந்த மாதிரி இப்போ இவருக்கு
ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறார். அகண்ட சாவதான அசாவே துஷ்சித கதாபி நசாவே தஜவிஜா கரீத பசாவே ஏகாந்த ஸ்தலி. முதல்ல சமாதானமா இது. சம்பாஜிராஜே ஒரு ரொம்ப துடிப்பு ஜாஸ்தி, ஒரு ஹேசி டெசிஷன் எடுக்கிற ஒரு வயசு. சின்ன வயசுலேருந்து அப்பாவோட இல்லை, ஒரு போராட்டம், ஒரு அது மாதிரி தன்மையிலேயே அவருக்கு ஒரு கோபம். ஏன்னா அவுரங்கசீப் பக்கம்லாம் சேர்ந்துட்டோமேன்னு. அதனால ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. பாட்டி ஜீஜா பாயின்னு போயிட்டா. ஸோ ப்ராப்பர் சைல்டுஹுட் இல்லாதனால ஒரு எப்பொழுதுமே ஒரு இன்செக்யூர்டாக எடுத்தேன் கவிழ்த்தேன் அந்த ஸ்பீடில் இருக்கக்கூடிய ஒரு வயசில் வேற இருக்கார். அதனால சொல்றேன், நல்ல முதல்ல சமாதானமாக இருப்பா. அகண்ட சாவதான அசாது பீகாம் துஷ்சித கதாபி நசாவே தசவிஜா கரீத பசாவே ஏகாந்த தளி. அவசரமா இந்த முடிவு இருக்காது. எமோஷனலி டிஸ்டர்பா இருக்காது. பி எமோஷனலி ஸ்ட்ராங். எஸ், இது ரொம்ப அவசியம் உங்க வாழ்க்கையில. நீங்க எமோஷனலி ஸ்ட்ராங்கா இருந்தால் எவ்வளவு பெரிய சிச்சுவேஷனா இருந்தாலும் ஹேண்டில் பண்ணலாம். எமோஷனல் ஸ்ட்ரென்த் ரொம்ப அவசியம். இந்த ஷார்ட் டெம்பர்ல வெளில வந்துதான் ஆகணும். வர முடியுமானா வந்தா நல்லது, வரணும். வரத்துக்கான முயற்சிகள் நீங்கள் செய்தால் வர முடியும். நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர் ஆளு. என்னோட சின்ன வயசுல கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் நிறைய மாறணும். அட்லீஸ்ட் ஐ கேன் சே எஸ், என்னோட ஷார்ட் டெம்பர்ல நிறைய வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு சொல்ல முடியும். நிறைய வரணும், இன்னும் நிறைய வரணும். எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, எமோஷனலி ஸ்ட்ராங். எந்த ஒரு ஹேஸ்டி டெசிஷன், ஹேஸ்டியான வார்த்தைகள் முன்னாடி, ஒரு ஆத்திர அவசரமான வார்த்தைகள் செய்திகளுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், சில நொடி, ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாயிட்டோம்னா கூட ஈஸி. அந்த ஒரு நிமிஷம் ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு என்னால் அந்த முயற்சி பண்ணி அந்த ஒரு நிமிஷத்தெல்லாம் அப்படியே பொக்கிஷமா பாதுகாத்ததுனால ஷார்ட் டெம்பர்ல வெளியில வந்திருக்கேன் நிறைய. நான் திரும்பி நிறைய வந்திருக்கேன், நிறைய வரணும். ஜடபடுற மாதிரி ஆகணும்னு தான் எய்மே. அப்படியே கிடையாது. சொல்ற, நீங்க முதல்ல சமாதானம், ஒரு ஏகாந்தமான ஸ்தலத்துல உட்காந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணு. என்ன நடக்கிறது, என்ன நடந்துருக்கு. அப்படியே கடகடகடகடன்னு ரியாக்ட் பண்ணாத, ரிப்ளை பண்ணாத, ரெஸ்பாண்ட் பண்ணாத. பி காம். என்ன பண்ணணும், இதற்கான தீர்வு என்ன, இதிலிருந்து எப்படி சரி பண்ணலாம். தப்பா இருக்கு, எப்படி சரி பண்ணலாம். நடந்திருக்க வேண்டாம், சரி நடந்திருக்கு, இது எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம். நம்முடைய கவனம் சரி செய்வதும் இருக்கணும் இல்லையா. அதனால அகண்ட சாவதான அசாவே துஷ்சித கதாபி நசாவே தஜவிஜா கரீத பசாவே ஏகாந்த ஸ்தலி. எமோஷனலி கொஞ்சம் காமா இருங்கோ. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஜய போலோ सीता
भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। राधे कृष्ण।